வாசிப்போம். நாம் வாசிப்போம். உபாகமும் 28வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். உபாகமும் 28வது அதிகாரம் 1வது வசனம். And it shall come to pass, if thou shalt diligently unto the voice of the Lord thy God, to observe and to do all his commandments which I command thee this day, that the Lord thy God will set thee a high above all nations of the earth. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த திருவார்த்தையின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு இருதயங்களிலும் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட நம்முடைய வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு இருதயங்களிலும் கர்த்தாவே நீங்க பேசுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த 2026வது வருஷத்துல முதல் மாதத்துல ஆண்டவரே முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தாவே நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை ஒருவராகில வெறுமையாக வீட்டுக்கு திரும்பி போகாதபடி நிறைவான ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தலைப்பு என்ன? கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்றதில் நாம் இந்த கால வேளையில நாம் பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாக்கு தத்தம் ஒவ்வொருவருக்கும் தேவன் தந்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தம் பாருங்க, நம்ம இந்த இடத்துல கடைசியா என்ன பார்த்தோம்? உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஒவ்வொருவருக்கும் அந்த அட்டையில தான் வந்திருக்கும். ஆனா அதில் உள்ள வசனம் மேல உள்ள வரிகளை நாம் வாசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். அப்ப கர்த்தர் உன்னை மேன்மையாக வைக்க போறார் 2026வது வருஷத்துல அப்படின்னு சந்தோஷத்தோட நம்ம காணப்படலாம். மேன்மையாக எப்படி வைப்பார்? இந்த மேல உள்ள வரிகளை நாம் வாசித்து பார்க்க வேண்டும். இந்த மேல உள்ளவைகளின்படி நாம் நடக்கும்போது, நாம் ஜீவிக்கும் போதுதான் கர்த்தர் என்ன செய்வார்? நம்மளை மேன்மைப்படுத்துவார், மேன்மையாக வைப்பார். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளில் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவர் கட்டளையின்படி, அவர் கற்பனைகளின்படி நாம் உண்மையாக அவர் சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து அதன்படி நாம் ஜீவிக்கும் போதுதான் கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துகிறார், மேன்மையாக வைக்கிறார். தேவன் விரும்புகிற நல்ல ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும். நம்மளை கர்த்தருக்கு முழுமையாக ஆவி, ஆத்மா, சரீரத்தை அர்ப்பணிக்க வேண்டும். வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் நாம் தரித்திருக்க வேண்டும். நல் வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நம்ம கை கொண்டு அவரில் அன்பு கூறும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மளை மேன்மையாக வைக்கிறார். அவர் அன்பு கூறும் போது அன்பின் தேவன் நமக்குள்ள வந்து கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துகிறார். நாம் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது இந்த தேவ ஆசீர்வாதம் நம்மில் வந்து பலிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கட்டளைகளை உண்மையாக நாம் செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மையாக வைக்கிறார். எப்படி மேன்மையாக வைக்கிறார்? சகல ஜனங்களை பார்க்கிறோம். நம்மளை பாருங்க, மேன்மையாக சகல, அப்படித்தானே வாசிக்கிறோம், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாக
வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கட்டளையின்படி நாம் ஜீவிக்கிறோமா? தேவனில் நித்தம் நாம் அன்பு கூறுகிறோமா? அதனாலதான் இந்த வாக்குத்தத்த வசனங்களை எழுந்து ஒவ்வொருவரும் சொல்ல சொன்னது. ஆகவே ஒவ்வொருவரும் இந்த வாக்குத்தத்தம் இந்த வசனங்களை ஒவ்வொன்றுக்கும் சகல உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னார். இப்ப இந்த வாக்கு தத்தத்தை நம்ம அடைய வேணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம மேலுள்ள வரிகளை நம்ம பார்த்தோம். கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டாதான் நம்மளை மேன்மையாக ஆண்டவர் வைப்பார். நம்ம செய்ய வேண்டிய காரியம் உண்டு. இந்த ஆசீர்வாதம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா நாம் செய்ய வேண்டியது ஒன்று இருக்கு. நம்ம தேவனுக்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். தேவ சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்து உண்மையாக அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாம் ஜீவிக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய வாக்கு தத்தம் நம் ஜீவியத்தில் வந்து பலிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஜனங்கள் பூமியில் காணப்படுகிற எல்லாம் ஜாதி ஜனங்களை விட மேன்மையாக காணப்பட வேண்டும் என்பது அவருடைய இருதயத்தின் விருப்பமாய் இருக்கிறது. என் ஜனமே, நீங்கள் கீழாகாமல் மேலாகவும் வாளாகாமல் தலையாகவும் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் நம்மை மேன்மையாக வைக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? ஒன்று, கர்த்தருடைய கட்டளைகளின்படி நாம் நடக்க வேண்டும். இரண்டாவது, கர்த்தருக்கு உண்மையாக நாம் வாழ வேண்டும், ஜீவிக்க வேண்டும். மூன்றாவது, பரிசுத்த ஜீவியம் நாம் செய்ய விரும்ப வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனம், நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் இந்த கற்பனைகளை கை கொள்ளுகிறோம்? கற்பனை கை கொள்வதே அன்பு கூறுவதாம். எத்தனை பேர் இந்த பரிசுத்த வேதாகமத்தை காலையில நாம் எழுந்து நாம் வாசித்தோம்? கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு பாதுகாப்பு. இந்த 2026வது வருஷத்துல எந்த நொடியில எந்த நிமிஷத்துல என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆகவே நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு பாதுகாப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே காலையில எத்தனை பேர் நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் வாசித்தோம்? நம்ம தேவன் கொடுத்த ஒரு வசனம், தேவன் 2026வது வருஷத்துல நமக்கு அவரவரை கொடுத்த உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ஒரு வாக்கியம் நீங்க படிச்சுட்டு வந்திருக்கீங்களா? கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். ஏதோ சொல்றதுக்காக நீ கையில உயர்த்தக்கூடாது. கர்த்தர் நம்மளை காண்கிற தேவனா இருக்கிறார். பாருங்க, தேவனை கொடுத்த வாக்கு தத்தம். அதனாலதான் பரிசுத்த வேதாகம் போறோம். எத்தனோ வாக்கு தத்தங்களை தந்திருந்தாலும் ஒரு வாக்கு தத்தம், இதை நீ கடவுடி. பாருங்க, ஆண்டவர் பாருங்க, அதனாலதான் ஆண்டவர் இந்த நாட்கள்ல அவரவருக்கு ஒரு வாக்கு தத்தம், இந்த வாக்கு தத்தம் வருஷம் முடிகிற வரைக்கும் நீ உச்சரிச்சுக்கிட்டே இரு ஆண்டவர் தராரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக பரிசுத்த வேதாகமத்தை வாசிங்க படிங்கன்னு யாரும் வாசிக்கிறது கிடையாது. ஆகவே இந்த ஒரு வசனத்தை நீங்க மறுபடியும் வாக்கியத்தை இருதயத்தில் கொண்டு வந்து அப்ப வாசிக்கும் போது இந்த வார்த்தை உங்களோட பேசும். அடுத்து பரிசுத்த வேதாகமத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் இந்த வார்த்தை, இந்த அன்பின் வார்த்தை உங்களை இழுத்து கொள்ளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த ஒரு வாக்கியத்தை உங்க ஜீவியத்துல நிறைவேறும் போது, ஆமா அந்த வாக்குத்தத்தம் என் ஜீவியத்துல நிறைவேறிடுச்சு, ருசி கண்டுருவீங்க. ருசி காங்க இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தத்தை நீங்க அதிகாலை எழுந்து நீங்க வாசிக்க கிளம்பிடுவீங்க. ஒரு ஆகாரம் ருசியா இருந்தா விட்டுருவீங்களா? போதும், ருசி மட்டும் பார்த்துட்டு வைக்க மாட்டீங்க. ஃபுல்லா எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ சாப்பிட்டுருவீங்க. பாருங்க, அது கர்த்தருடைய வார்த்தை அது போலதான். ஒரு வாக்கியம், இந்த தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் உங்க ஜீவியத்துல நிறைவேறிட்டா ஒவ்வொரு வாக்கு தத்த வசனங்களை வாசிக்க கிளம்பிடுவீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2026வது வருஷத்துல நாம் ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். ஒரு நாளைக்கு டயத்தை நீங்க குறித்து வச்சுக்கிறணும். இது ஜெப நேரம். இந்த ஜெப நேரத்துல
வந்துட்டு யாரையும் நான் போன் வந்தாலும் நீங்கள் யாராவது பேச விட்டுட்டு தனியாக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஒரு தீர்மானம், ஒரு 10 நிமிஷமோ, அரை மணி நேரமோ, 1 மணி நேரமோ, 2 மணி நேரமோ உங்களுக்கு ஒரு தீர்மானம் நீங்கள் பண்ண வேண்டும். இந்த வேளையில் கர்த்தர் நம்மோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். இனி காலம் செல்லாது, ஆண்டவருடைய வருகை அதிசமீபமாக இருக்கு. இந்த பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு சுவிசேஷம் 24, 25 அந்த மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம்லாம் நீங்கள் வாசிக்கும் போது கடைசி காலத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் சொன்ன எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இனி சம்பவிக்க போகிறவை இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி ஓடும்படிக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஆகவே நாம் அனுதினமும் நாம் ஜெபத்தில் நாம் தரித்திருக்க வேண்டும். தீர்மானம் பண்ணணும். ஒவ்வொருவரும் ஜெப நேரம், இவ்வளவு நேரம் ஆண்டவர் 2026வது வருஷத்துல நம்ம எத்தனோ பாருங்க, நம்ம உலகத்துக்காக நான் ஓடிட்டோம், கீழானவைகளே நான் பார்த்து ஓடிட்டோம். இனிமே இயேசுவை உமக்காக நான் வாழ்வேன். இனிமே இந்த வருஷத்துல உமக்காக நான் வாழ்வேன். இனி வருகிற நாட்கள் எல்லாம் உமக்காக நான் வாழ்வேன். என்னை ஆசீர்வதிங்க, என்னை உயிர்ப்பியுங்கப்பா, என்னை நன்மையினால நிரப்புங்க என்று நீ ஒரு தீர்மானம் பண்ணிட்டு ஜெப நேரம், அவ்வளவு நேரம் உங்க இருதயத்தில் என்ன தோணுதோ நீங்க தீர்மானம் பண்ண போறீங்க. இப்ப வேத வாசிக்கிற நேரம், அவ்வளவு நேரம் என்று நீங்க தீர்மானம் பண்றது பெருசல்ல. அதை நீ செய்யாம விட்டுட்டு அதே பாவமாயிரும். ஆகவே ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிடமோ நீங்க தீர்மானம் பண்ணி அதுல நீங்க உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் நீங்க உண்மையா இருக்கிறத பார்த்து அவர் அங்கீகரித்து கர்த்தர் இது மூலமா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் தீர்மானம் பண்ணுங்க. ஒரு பாடலை பாடும் போது நீங்க எல்லாரும் பாடல் படிக்க வேணாம், நீங்க தீர்மானம் பண்ணுங்க. இந்த 2026வது வருஷத்துல ஆண்டவரே இவ்வளவு நேரம் நான் ஜெபிக்கிறேன், வேதத்தை இவ்வளவு நேரம் நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்குன்னு நீங்க இடம் கொடுக்கும் போது, அவருக்குன்னு நீங்க நேரத்தை கொடுக்கும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கை பெரிதா இருக்கும். உங்க எதிர்காலத்தை கர்த்தர் பொறுப்படுத்தி கொள்வார். நீங்க எதையும் குறித்து நீங்க சிந்திக்க வேண்டியதே இல்லை, குழப்ப வேண்டியதே இல்லை, மன குழப்பம் எதுவும் வராது. நீங்க தீர்மானம் பண்ணுங்க. ஒவ்வொருவரும், பெரியவங்களும் சரி, வாலிப பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளும் சரி, ஒவ்வொருவரும் தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே இவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன் சொல்லிட்டு தீர்மானத்தில் நீங்க உண்மையா இருக்கணும். ஏன் தீர்மானம் பண்ண சொல்றோம்னா, நீங்க நம்ம சொல்லியும் பார்த்துட்டோம். அதிகாலை எழுந்து ஜெபிச்சவங்களாம் கைகளை உயர்த்துங்க, வேதத்தை வாசிக்கிறவங்களை கைகளை உயர்த்துங்க. ஆனா வாசித்த பாடு இல்லை, ஜெபிச்ச பாடும் கிடையாது. ஒரு தீர்மானம் பண்ணும் போது அது மூலமாக நீங்க பயப்படுவீங்க. ஒரு கோரஸ், ஒரு பாடல் படிக்கும் போது நீங்க எல்லாரும் தீர்மானம் பண்ணுங்க. இருக்கிற இடங்கள்ல கூட முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரே தீர்மானம் பண்றேன், நீங்க கிருபை தாங்க, கடைசி வரைக்கும் இதை செய்ய நீங்க கிருபை செய்யுங்க என்று நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ஜெபிக்கவும் வேத வாசிக்கவும் நேரம் கிடைக்கும் போது நேரத்தை நீங்க என்ன செஞ்சிடணும், கர்த்தருக்குன்னு நீங்க தந்துடணும். இதில் பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னதே கிடையாது. இதுல பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஆகவே இதை தீர்மானம் பண்ணுங்க. 2026வது வருஷத்துல ஸ்ட்ரிக்டா ஒவ்வொருவரும் உறுதியோடு இருக்கணும். ஆகவே ஒவ்வொரு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஒரு மனமகிழ்ச்சியோடு நான் காணப்படணும். ஆகவே எல்லாரும் தீர்மானம், மொழிகால் படிக்கிட்டு எல்லாரும், ஏன்னா பக்கத்துல யாரும் ஒட்டு கேட்க கூடாது. அவன் என்ன சொல்றான் அந்த ஒட்டுக்கு, அதெல்லாம் கெட்ட பழக்கம். ஆகவே அவரவரை இருக்க மனசுல, உள்ளத்தின் இருதயத்திலிருந்து நீங்க ஆண்டவருக்கும் உங்களுக்குரியது தான் நீங்க பண்றது. ஆகவே மனசுக்குள்ளேயே நீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுடைய நீங்க விண்ணப்பம் பண்ணுங்க, சொல்லுங்க. யாரும் கேட்கணும் அவசியம் இல்லை. இருதயத்துல நீங்க கண்களை மூடி, கர்த்தாவே எனக்கு கிருபை செய்யுங்கப்பா, இப்படி வாக்குத்தத்தம் என்னை நிறைவேறணும், 2026வது வருஷம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே உங்களுடைய வேதத்தை வாசிப்பேன், கற்பனையை கை கொண்டு உண்மையில அன்பு கூறுவேன், நாம் ஜெபிப்பேன். ஒரு கிறிஸ்தவனுக்கு முக்கியம் வேதம், ஜெபம், ஐக்கியம், இந்த 3 முக்கியம், மிக மிக அவசியம். தீர்மானம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு கொடுக்கப்படுது. அல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவே அன்பு கூறுவே,
இன்னும் அதிகமாய் எல்லாரும் தீர்மானம் பண்ணுங்க. பாடல் படிக்க வேண்டாம். ஆராதிப்பேன். ஒரு ஆளு மட்டும் படிக்கிட்டு நம்ம சேர்ந்து இன்னும் படிக்கிறோம். ஆர்வமாய் நீங்க எல்லாரும் தீர்மானம் பண்ணுங்க. அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆண்டவரே, உம்மில் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் அப்பா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பெலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரை எங்களை நடத்தி வந்த தேவன் நன்றி அப்பா. ஆண்டவரே, எபினேசரே எபினேசரே இதுவரை உதவின தேவன் இனிமேலும் கத்தாவை நடத்துகிறது. தீர்மானம் பண்ண ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நீ கிருபையை தந்து வழி நடத்துங்க. அதுக்கேற்ற கிருபைகளை தந்து வழி நடத்துங்க. முழு பெலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. தீர்மானம் பண்ண ஒவ்வொருவருக்கும் அதுக்கேற்ற கிருபைகளை கர்த்தர் தந்து வழி நடத்த முடியாக நம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆகவே நாம் தீர்மானம் பண்ணினது பெருசு கிடையாது. அதை நாம் அனுதினமும் நாம் கடைபிடிக்க வேண்டும். கர்த்தர் அதுக்கேற்ற கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். நாம் கற்றுக்கொண்ட தேவ வசனத்தில் நாம் உண்மையாக கை கொண்டு நாம் ஜீவிக்க வேண்டும். என் ஜனமே, இந்த வாக்கு தத்துவம் தேவன் நமக்கு நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் நம் ஜீவியத்தில் நம் குடும்பத்தில் அது பலிக்க வேண்டுமானால், அது செயல்பட வேண்டுமானால் நாம் தேவன் நமக்கு கொடுத்த நாம் கற்றுக்கொண்ட தேவ வசனத்தில் நாம் உண்மையாக கை கொண்டு நாம் ஜீவிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் யோசேப்பை மேன்மைப்படுத்தினார் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 42வது அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனையோ பேர் ஆண்டவர் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்ப மேன்மை அவங்களா என்ன செய்யல, ஈஸியா தேவன் ஒருவரையும் மேன்மைப்படுத்தல. அவங்க செய்ய வேண்டிய ஒன்று இருந்தது. ஆபிரகாம் பாருங்க, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். சும்மா அவர் செய்யல. எத்தனோ வருஷம் இந்த ஆபிரகாம் காத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை வருஷம் இந்த ஆபிரகாமுக்கு தேவன் வைத்த சோதனையே, இந்த சோதனையெல்லாம் அவர் ஜெயித்தார். அதுக்கு பிறகுதான் கர்த்தர் இந்த நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் நமக்கு கொடுத்த அவரவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நம் ஜீவியத்தில் நிறைவேறணும்னா நாம் செய்ய வேண்டிய அநேகம் இருக்கிறது. அதில் நாம் உண்மையாக இருக்கும்போது, கட்டளைகளை கை கொண்டு நாம் நடக்கும் போது தான் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நம் ஜீவியத்தில் நடக்கும். இந்த யோசேப்பை பற்றி நாம் பார்க்கிறோம். வாசிங்க எடுத்தவங்க. யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து. யோசேப்பை பற்றி நீங்க யோசேப்பின் சரித்திரத்தை நீங்க ஆரம்பத்திலிருந்து நீங்க வாசிக்கும் பொழுது பாருங்க, எத்தனோ பாடுகள் சகோதரரால வந்த எத்தனோ பாருங்க குழியில போட்டு எவ்வளவு ஒரு அந்த இதெல்லாம் கடந்து வந்தார். யார் கடந்து வந்தார்? யோசேப்பு சும்மா ஆண்டவர் இந்த இடத்துல எகிப்து தேசத்துல இந்த மேன்மைப்படத்துல
வந்துட்டு எவ்வளவோ கஷ்டத்தை தாண்டி வந்தார். தாண்டி வந்த பிறகுதான் புடம் விட்டு இந்த யோசேப்பை தேவன் உருவாக்கினார். உருவாக்கின பின்புதான் தேவன் இந்த யோசேப்பை மேன்மைப்படுத்தினார். யோசேப்பு அத்தேசத்திற்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். அந்த பஞ்சகாலம், பஞ்சம் வரும்போது அந்த இடத்துல யோசேப்பை கொண்டு போய் பாருங்க, அந்த இடத்துல எப்படி மேன்மைப்படுத்துறாரு வாசிங்க. யோசேப்பின் சகோதரர் வந்து 10 பேர் தானியம் கொள்ள எகிப்துக்கு இந்த சகோதரர் குழியில அந்த யோசேப்ப அந்த தம்பிய பாருங்க, அவன் குழியில போட்ட போதும் கூட வந்து அவன் கடைசிக்கு யோசேப்புன்னு தெரியல அவங்கள. ஆண்டவர் அப்படியே கைவிடல. வந்து கர்த்தர் இந்த எகிப்து தேசத்துல கொண்டு போய் யோசேப்பை உயர்த்துறாரு. தானாவே வந்து என்ன சகோதரர்களை யோசேப்பிட கொண்டு வராங்க. ஆனா யோசேப்பு தான் நம்ம தம்பின்னு இவங்களுக்கு தெரியல. ஆனா யோசேப்புக்கு தெரியும் நம்ம சகோதரர் தானே தெரியும். அப்ப அங்க கொண்டு வந்து யோசேப்பின் சகோதரர்கள் வந்து அந்த இடத்துல வராங்க. வந்து என்ன செய்யறாங்களா, தானியம் கொள்ள எகிப்துக்கு போனார்கள். யோசேப்பின் முகங்குப்புற விழுந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படிதானே வாசிக்கிறோம். யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாய் இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். நாம் உண்மையாக தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு நாம் உண்மையாக அவருக்கு நாம் ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்து தேவனுக்கு நாம் உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் இந்த இடத்துல யோசேப்பை போல நம்மளும் மேன்மைப்படுத்துவார். சகோதரனை பாருங்க, வணங்குற அளவுக்கு ஆண்டவர் பஞ்சத்தை உண்டு பண்ணி எங்கெல்லாம் பஞ்சத்துல சாகுதுங்க ஜனங்க பட்டினியோடு ஆகாரம் வாங்கும்படி சகோதரன் தம்பிகிட்டயே வந்து ஆண்டவர் உதவி செஞ்சு அநேக குடும்பங்கள்ல அப்படிதான் பார்க்கிறோம். யார் அவமானப்படுத்தினாங்களோ, கீழ்த்தரமா பேசினார்களோ, நம்ம ஆகாதென்று தள்ளின கல்லு தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று, ஒன்னும் உதவாம தள்ளி விட்டார்களோ அத்தனை பேர் நம்மளை தேடி வந்திருக்கிறாங்க. என் ஜீவியத்திலும் அப்படிதான் நடந்தது, எங்க தகப்பனார் ஜீவியத்திலும் அப்படிதான் நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆரம்ப நாட்கள்ல குப்பையை போல எண்ணினார்கள். அத்தனை பேரும் பாருங்களேன், கடைசியா யோசேப்பு காலில் சகோதரன் பாருங்க வணங்கினார்கள். அந்த அளவுக்கு வந்து கொண்டு வர்றதை நாம் பார்க்கிறோம். ஒருவன் வழி தேவனுக்கு பிரியமா இருந்தால் சத்துருக்களையும் சமாதானம் பண்ண செய்வேன் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோசேப்பு பாருங்க துன்பங்களையும் அவனுக்கு வந்த எத்தனோ உபத்திரவங்களையும் சகித்து எதுவுமே பேசல. அப்படி இருந்தபடியினாலதான் இந்த யோசேப்புடைய சகோதரர்கள் வந்து தானியம் வாங்கும்படியாக இதை தம்பிதான் அவங்களுக்கு தெரியல வணங்குகிறதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் யார் கர்த்தர் செய்கிறார். அவன் யோசேப்பு தன்னை தாழ்த்துகிறான். தன்னை தாழ்த்தும் போது பாருங்க இப்படிப்பட்ட வழியில தேவன் இந்த யோசேப்பை நடத்தி கொண்டு போகிறார். ஒரு மனிதன் தன்னை ஒவ்வொரு நாளும் தாழ்த்தும் போதுதான் அவனை கர்த்தர் உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஒவ்வொரு நாளும் அவனை தாழ்த்த வேணும். ஒன்றுமில்ல ஆண்டவரே, நீ எனக்கு கொடுத்த ஞானமும் அறிவும் எல்லாம் உம்முடையதுதான், நீங்க தந்தது, நான் ஒன்றும் இல்லை. தன்னை தாழ்த்த வேண்டும். இந்த யோசேப்பு பாருங்க அந்த இடத்துல கர்த்தர் மேன்மையாக வைத்ததுக்கு காரணம் அதுதான். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். வந்து அந்த வசனம் மட்டும் மேல உள்ளதை நான் வாசிக்க வேண்டும். அப்ப இந்த யோசேப்பு பாருங்க அந்த இடத்துல அந்த எகிப்து தேசத்துல மேன்மையாக வைத்ததுக்கு காரணம் இந்த சகோதரர்லாம் வந்து இந்த யோசேப்பு பாதபடியத்துல வந்து பாதத்துல வணங்குவதை நாம் பார்க்கிறோம். முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதுக்கெல்லாம் யோசேப்பு தாழ்மை அமைதலாக இருந்தான். துன்பங்கள் வரும்போது எதையும் பேசல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து கர்த்தர் புடம் விட்டார். ஒரு சில இந்த இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் வழியில யோசேப்பை கர்த்தர் நடத்தினார். கர்த்தர் நடத்தி தான் ஒரு நிரந்தரமா இருக்காது. ஒரு சில காலகட்டங்கள் வரும்போது கர்த்தர் பாருங்க வந்து கர்த்தர் ஒரு பஞ்சத்தை உண்டு பண்ணி தானியம் வாங்கும்படியாக அவங்க சகோதரர்களே வராங்க. யாக்கோபு யோசேப்புடைய தகப்பன் அங்க யோசேப்பை நாடி வருகிறதை பார்க்கிறோம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நம்ம தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் வந்துட்டு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை நாம் அடைய வேண்டுமானால் முதலாவது வாக்கு தத்தத்தின் மேல் தேவனுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்பிக்கை வைத்து இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு நிறைவேற்றி தந்தார் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் போது நாம் தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த யோசேப்பை உயர்ந்த இடத்திலே வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த யோசேப்பை உயர்ந்த இடத்துல வைத்து மேன்மை படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, அந்த யோசேப்பை மேன்மைப்படுத்துறதுக்கு காரணம் இன்னொரு காரியமும் யோசேப்பினுடைய ஜீவியத்துல அந்த நல்ல ஒரு ஜீவியம், தேவன் விரும்புகிற ஒரு நல்ல ஒரு ஜீவியம் யோசேப்பினுடைய ஜீவியத்தில் இருந்ததை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். அவன் யோசேப்பு பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறவனாயிருந்தான். வாக்கு தத்தம் உடனே ஒரு மனிதனுக்கு நிறைவேறாது. அவன் பாவத்தை கண்டு அப்படியே விட்டு ஓடி போகிறவனாயிருந்தான் யோசேப்பு. இதெல்லாம் ஆண்டவர் பார்ப்பார். ஒரு ஊழியக்காரனா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், வாக்கு தத்தம் ஊழியனுக்கும் வரும், விசுவாசிகளுக்கும் கர்த்தர் தருவார். அது இந்த வாக்கு தத்தம் நிறைவேறணும்னா ஊழியனா விசுவாசியா இருந்தாலும் அர்ப்பணிக்க வேண்டும். பாவத்தை கண்டு விட்டோடி ஓடுகிறவனாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோசேப்புடைய ஜீவியத்தில் அப்படிதான் இருந்துச்சான். பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறவனாய் இருந்தான் என்று. எடுத்தவங்க வாசிங்க. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை. இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வீடுகளில் வாசித்து பாருங்க. இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. அந்த அளவுக்கு யாரை உயர்த்தி வச்சிட்டாரு? யோசேப்பை அந்த இடத்துல உயர்த்தி கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியினால், இந்த ராஜாவுடைய மனைவி, அவ பாரு கண் போட்டு யோசேப்பு அழகு உள்ளவன் என்று வாசிக்கிறோம். நீங்க மேல உள்ள வசனத்துல பாத்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு அழகு உள்ளவனா இருந்தானா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண் போட்டு எப்படி ஆகிலும் அடையிறதுக்கு வந்துட்டு அவ எவ்வளவோ வகை பார்க்கிறான். ஆனா இந்த யோசேப்பு பாருங்களேன், எல்லா வழி இருந்தும் பாவத்துக்கு உடன்படல. வந்துட்டு அவன் சொல்றான், அவன்கிட்ட சொல்றான், எல்லாம் ராஜா எனக்கு கொடுத்த போதும் கூட நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். பாத்தீங்களா, நான் எத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இது பொல்லாங்கு, இது செய்யக்கூடாதே. பாவம் அவனை தேடி வருது, யோசேப்பை தேடி வருது. ஒரு சிலருக்கு பாவம் பாவத்தை தேடி போவாங்க. ஒரு சில நேரங்கள்ல இவனை விழத்தள்ளுறதுக்கு பிசாசு என்னதான் செய்யும்? பாவம் தேடி வரும். இந்த யோசேப்புக்கு இப்படிதான், இந்த சோதனை தேடி அவனுக்கு முன்பாக வருது. இந்த பாவம் அவனுக்கு முன்பாக பேசுது. அவன் பாருங்களேன், அவன் என்ன சொல்றான்? தேவனுக்கு பயப்படுகிறவனாயிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி பாருங்க. அவன் அதான் பாவ மேல உள்ள வசனத்துல பாத்தீங்கன்னா தெரியும். துரத்துற பலவந்தம் பண்றான். அவ ட்ரெஸ்ஸை மேல உள்ள வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடி போயிட்டான். பாருங்க, இந்த நாட்கள் அப்படி இன்னைக்கு யாராயிலும் பார்க்க முடியுமா? தேவனுடைய பிள்ளைகள் பாவத்துக்கு விட்டோடி ஓடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை முழித்து பார்த்தாலும் நம்ம சுற்றிலும் பாவம் தான், எதையும் நம்ம பார்க்க முடியல. ஆகவே இந்த பாவம் எது மூலமாகவும் வரும். பாவம் என்பது என்ன? நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாமல் போனாலும் பாவம்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பாவத்தை விட்டோடி ஓடுகிறவர்களா இருக்கணும், யோசேப்பை போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த யோசேப்புல இந்த காரியம் தேவனுக்கு பிரியமா இருந்தது. பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறவனாய் இருந்தான். நாம் அப்படி இருக்கிறோமா? பாவம் டிவி மூலமா வரும், செல்போன் மூலமா வரும், கண்டதை பார்க்க வேண்டியது இருக்கும். ஆகவே அதை எல்லாவற்றிலும் விட்டு விலகி ஓட வேண்டும். அதுக்கு நீங்க
இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீ செல்போனு பார்க்காத, டிவி பார்க்காத. பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்காரா? சொல்லுங்க பார்ப்போம். சொல்லியிருக்காருன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க, சொல்லலைன்னு சொல்றவங்களை கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். ரெண்டுக்குமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயான்னு சொன்னா போட்டுருது. இப்ப ஆண்டவர் கவனமாக ஆண்டவருடைய வார்த்தையை கவனிங்க. நீதிமொழிகள்ல பார்க்கிறோம், துன்மார்க்கர் போடும் வெளிச்சமோ பாவம். எத்தனை தரம் அந்த வசனத்தை நான் சொல்லியிருக்கேங்க. துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவம் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இது பாருங்களேன், அப்படியே வெளிச்சம் மாதிரி தான் இருக்கும், நல்லது மாதிரி தான் இருக்கும். அப்படியே கொண்டு போய் பாவத்தின் சம்பளம் மரணம் ஒன்றும் இல்லாமல் ஆய்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செல்போனுக்கு எத்தனோ கேம் பாருங்க, எதுக்கோ அடிமைப்பட்டு உயிர் போகிறத நம்ம கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். சிறு பிள்ளைகள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம், மாடியிலிருந்து விழுகிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஆகவே இதெல்லாம் தீமையானது. இதை நம்ம அடிமைப்படுத்தி வச்சுக்கிறோம். பாவம் என்பது கயிறு என்று நாம் வாசிக்கிறோம் பரிசுத்த வேதாகமத்தில். கடந்த நாட்களில் நம்ம அதை பற்றி நாம் பார்த்தோம். பாவம் என்பது கயிறு. அப்போ இந்த பாவம், இந்த யோசேப்பு பாருங்க, தேடி தான் வந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்பாக பேசிக்கிட்டு இருக்கு, ராணி பேசிக்கிட்டு இருக்கு, அவ்வளோ அனுகூலம் இருக்கு. அவன் பார்த்தானா விட்டு ஓடிட்டான், பாவத்தை விட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மூலமா தான் ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார். சும்மா எல்லாரையுமே மேன்மைப்படுத்த மாட்டார். நம்ம ஜீவியத்தில் ஒரு தியாகம் இருக்க வேண்டும், தியாகம் பண்ணணும். தியாகம் பண்ணாத ஆண்டவர் ஒன்றும் அப்படி ஆசீர்வாதத்தினை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தீமையை வெறுக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் பாவிகளை நேசிக்கிறார். அவனுக்குள்ள இருக்க தீமையைத்தான் தேவன் வெறுக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவன் பாருங்களேன், வந்துட்டு இப்படிப்பட்ட விரோதமான பாவத்தை தேவனுக்கு முன்பாக நான் செய்வது எப்படி? செய்ய மாட்டேன் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எத்தனை பேர் இந்த பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழே உள்ள வசனத்தில் அவன் பாருங்க பாவத்துக்கு விலகி ஓடுகிறான் என்று கூட நாம் கீழே உள்ள வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தன் ஜீவியத்தை பரிசுத்தமாக இந்த யோசேப்பு காத்து கொண்டான். ஆகவே தான் கர்த்தர் யோசேப்பை மேன்மையாக அவர் வைத்தார். உபாகமம் 28வது அதிகாரம் 1-11 வரை நாம் இப்பொழுது வாசிக்க நாம் கேட்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு கவனமா இருக்கணும். ஒரு ஓனருக்கு நீங்க வேலை பார்க்குறீங்கன்னா அந்த வேலையை செய்து முடிச்சாதான் உங்களுக்கு பிரதிபலன், சம்பளம் கையில் வருது. ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். நம் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதும் பாவம் நிறைந்து உள்ளதா இருந்தா ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, நம் இருதயத்தில் ஆசீர்வதிக்க முடியாது. நல்லா நீங்க புரிந்து கொள்ள வேணும் தேவனுடைய பிள்ளைகள். ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கணும்னா அவர் அப்படியே சொல்லி ஆசீர்வதிக்க மாட்டார், இருதயத்துக்குள்ள வந்துதான். பழைய ஏற்பாடு வேற, புதிய ஏற்பாடு காலத்துல தேவன் நம்மளே ஆலயமா இருக்கிறோம். நீங்களே அந்த ஆலயம். 1 கொரிந்தியர்ல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருதயத்துல வந்துதான் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார். நம்ம இருதயத்தில் இருக்க அசுத்தமான கிரியைகள் எல்லாவற்றையும் நாம் பாவ மன்னிப்பு, பாவ அறிக்கை செய்ய வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த பாவ அறிக்கை செய்யும் போது நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார். இந்த பரிசுத்தமுள்ள ரத்தம் கழுவி சுத்திகரிக்குது. பிறகுதான் நம்ம என்னது, இருள் இருக்கும்போது வர முடியாது. ஆகவே நம் பாவங்களை உண்மையாக அறிக்கை செய்யும் போது பரிசுத்தம் உள்ள தேவன் நமக்குள்ள அவர் ஆசீர்வதிக்கிறார். நம் இருதயத்தில் வந்துதான் அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இடத்துல அதை நம்ம பார்க்கிறோம். நம்ம எவ்வளவோ வாஞ்சை இருந்தாலும், எவ்வளவோ நம்ம ஆசைப்பட்டாலும் அது ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஆனால் நம்ம அர்ப்பணிக்காம, பாவ அறிக்கை செய்யாம, தேவன் மேல சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி நாம் ஜீவிக்கலனா பாருங்க, ஒருபோதும் இந்த தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்ம அடைய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி. கவனமா இருக்கணும். அதனாலதான் உங்களை நான் அர்ப்பணிக்க சொன்னேன். ஜெப நேரம், வேத வாசிப்பினர், இதை மட்டும் நீங்க சரியான கடைசி வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளும், ஒரு சிலருக்கு ஒரே மாதம் 2 மாதத்திலேயே உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஒரு சிலருக்கு உங்களை சோதிக்கும்படியாக நீ பொறுமையா இருக்கியான்னு வருஷ கடைசியில இந்த வாக்குத்தத்தம் ஒரு சிலருக்கு அப்படி நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், கவனமாக இருக்கணும். நீங்க தீர்மானம் பண்ணதுல ஒவ்வொரு நாளும் கவனமா இருந்து அதை நம்ம செயல்படுத்தணும். இந்த இடத்துல பார்க்கிறோம், செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். மேன்மையாக வைப்பார். எப்படிதான் மேன்மையாக வைப்பார்? கீழே உள்ள வசனத்துல வாசிங்க. எப்படியெல்லாம் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது நீ தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போதுதான் என்ன கிடைக்குமா? இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம், இப்ப சொல்லப்படுகிற ஆசீர்வாதத்தை கவனமாக நீங்க கேட்கணும். இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும். பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். பட்டணம்னா என்ன? டவுன். டவுன் கிராமம் வேற, டவுன். பட்டணத்தில் நீ என்னதான் செய்வ? ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எந்த குறைவும் உன்னை பார்த்து யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. பார்த்தாலும் உங்களை கனம் பண்ணுவாங்க. அவளை மேன்மையா ஆண்டவர் உன்னை வச்சிருக்கிறாரு. மேன்மைப்படுத்தி அப்படியே விட்டுட்டு போக மாட்டாரு. எப்படிதான் மேன்மைப்படுத்துறாராம்? கர்த்தர் உன்னை பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கிறார், வெளியிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும். கர்ப்பத்தின் கனி, குழந்தை பாக்கியத்தின் கர்ப்பத்தின் கனியும் தருவார். உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும். மாடு எதுவும் மலடா இருக்காது, பூரா எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறதே இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். உன் மாடுகளின் பெருக்கமும் உன் நாடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்படும். மந்த இருக்கு, ஆட்டு மந்த, மாட்டு மந்த எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நீ கையிட்டு சேர வேலையும் ஆசீர்வதிக்கப்படும். இதெல்லாம் அதான் கர்த்தர் ஒரு மனிதனை மேன்மையாக வச்சுட்டா இந்த ஆசீர்வாதம்லாம் நமக்கு கிடைக்கும். தொடர்ந்து வாசி. உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்படும். இப்ப மாவு இல்லைன்னா விலைக்கு வாங்கிட்டு வந்துடுறாங்க பாருங்க. அவன் என்ன போட்டு ஆட்டுறானோ கடையில. வீடுகளை 1 படி மாவு 2 படியாவது ஒரு அரை படி போட்டாலும் சரியா வரும் உங்களுக்கு. அப்பப்ப போட்டு ஆட்டி நல்லா சாப்பிடலாம் பாருங்க. ஒரு சிலர் அப்படிதான், அந்த ஆசீர்வாதம் இல்லாதனாலதான் விலைக்கு என்ன செய்யறாங்க, போட்டு கடைகள்ல மாவு. அவ்வளோ மேல்வெளித்தனம், சோம்பேறித்தனம் அநேகரை நம்ம பார்க்கிறோம். விலைக்கு வாங்கி தோசை சுட்டு கலெக்டர் வேலை, பெரிய பிஸியா இருக்காங்க, எந்நேரமும் வேலை. விலைக்கு வாங்கி மாவு பாருங்க. அப்படிலாம் அதெல்லாம் சாபத்தை குறிக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உன் குடும்பம், நீ கர்த்தர் உன்னை மேன்மையாக வைத்தா எதுவும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆகவே நிரம்பி இருக்கும் எந்நேரமும். சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா இட்லி தோசை, காலையில அதை சப்பாத்தி சாப்பாடு பாருங்க எந்நேரமும். இது குறைவுல கடையில வாங்கிட்டு வான்னு யாரையும் நம்ம சொல்ல மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனிதன் மேன்மையாக வச்சுட்டா கடைத்தெருவுல கூட நம்மளை யாரும் பார்க்க முடியாது. மொத்தமா சரக்கு வீட்டுல தானே இறங்கிக்கிட்டே இருக்கும் பாருங்க. யார் மூலமாக கொண்டு அந்த அளவுக்கு மேன்மைப்படுத்துவார். நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தினா அப்படிதான் சேரும். என் குடும்பத்தில் நடந்த சம்பவம். நாங்கள் 10 பேர் இருந்துட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவோம். விசுவாசியா இருக்கும் போது மல்லிகை ஜாமான், காய்கறி அத்தனையும் அந்த நேரத்தில் செல்போன் எல்லாம் கிடையாது. அப்ப அந்த மாதிரி போன் வரும், நம்பர் சுத்தி அடிப்போம் பாருங்க. இன்னும் நினைவு இருக்கு. அது போன் பண்ணி சிட்டை போட்டு கொடுப்போம். அந்த சேம்பர்ல 2-3 பேர் வேலை, அதுக்குன்னு செமந்து வர்றதுக்கு வேலைக்கு ஆள் வச்சிருப்போம். ஞாயிற்றுக்கெல்லாம் வேலை செய்ய மாட்டோம். அந்த காரிய வீட்டுல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ல இருந்து கொண்டு வர்றது மல்லிகை ஜாமான் எல்லாம் கொண்டு வந்துருவாங்க வீட்டுக்கு. நாங்க வாங்க மாட்டோம், ஒரு நாள் கூட அப்படி வாங்கினது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தர் மேன்மைப்படுத்தி வச்சிருந்தார். நிறைவான ஆசீர்வாதம் எதையும் தேடி எங்க வீடை தேடி வரும். அதுதான் கர்த்தர் மேன்மை. ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தினா அதான் மேலான ஒரு மேன்மையாக இருக்கிறது. கர்த்தர் அப்படிதான் கர்த்தர் மேன்மைப்படுத்தி கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல நம்ம தொடர்ந்து வாசிங்க. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் அது மாத்திரம் இல்ல, ஐஸ்வர்யம் கூட கூட என்னதான் வரும் சொல்லுங்க பார்ப்போம். வந்துட்டு பொறாம வரும். அது உன் வீட்டாரே உனக்கு சத்துருன்னு சொல்ற மாதிரி வந்துட்டு அந்த சொந்தனும் சுத்திலும் அந்த ஊர்ல குடியிருக்கிறவங்களோ ஐஸ்வர்யம் கூட கூட ஆண்டவர் மேன்மைப்படுத்தி வைக்க பொறாம வருமா வராதா? வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்போட சொப்பனத்து மூலமா பேசினாரு. கூட பிறந்தவங்களே பொறாம கொண்டார்கள்னு வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன்கிட்ட மட்டும் ஆண்டவர் பேசுவார். பொறாம வந்துச்சா இல்லையா? அதே மாதிரி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி வைக்கும் போது அதுக்கேற்ற ஒரு பாதுகாப்பையும் ஆண்டவர் உனக்கு தருகிறார். கர்த்தர் மேன்மைப்படுத்தி சொல்லப்பட்ட ஆசீர்வாதமெல்லாம் உனக்கு தந்து கர்த்தர் வழி நடத்துகிறார். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள். ஒரு வழியாய் கூடி வருவாங்க. இந்த குடும்பத்தை அழிச்சிடணும்னு சொல்லிட்டு வர்றது ஒரு வழிதான். எல்லாம் ஆலோசனை பண்ணி என்ன செய்யலாம், கரெக்டா வரணும், டக்குன்னு இந்த இடத்துல எழுந்திருக்க கூடாதபடிக்கு அவங்கள பட்டயத்தினால வெட்டிடணும். சத்துரு பாருங்க, வார்த்தையினால ஒரு வார்த்தை செத்தே போயிடுவோம். வார்த்தையினால தான் பிசாசு என்ன செய்வான், வார்த்தை பட்டயம் என்று பார்க்கிறோம். அப்படியே வெட்டும் பயங்கரமா. அப்படிப்பட்ட இந்த வார்த்தை என்று பார்க்கிறோம். வேத வசனமும் பட்டயம் என்று பார்க்கிறோம். சத்துருவை நம்ம பட்டயத்தினால நம்ம வெட்டுவோம். இந்த பிசாசு என்ன செய்வானா, ஒரு வழியாக கூடி ஆலோசனை பண்ணி வருவானா, என்னதான் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஒரு வழியா, ஐயோ நம்ம ஆலோசனை பண்ணமே, அத்தனை வேஸ்டா போச்சே, அதுக்கு வேற குடும்பத்தையாவது கெடுத்திருக்கலாம் போலுக்கு, எப்படி வந்துட்டோமே, நேரமும் வேஸ்டா போச்சு. பிசாசு என்ன செய்யற, ஐயோ ஓடு, இப்ப பேச நேரம் இல்லை, நீ இந்த வழியா போ. 7 வழி, ஒரு வழியா தான் வந்தது, ஆனா போறது 7 வழி. அங்க போய் நம்ம மீட்டிங் போட்டுக்குருவோம் நம்ம இடத்துல, இப்ப பேச நேரம் இல்ல, போ அந்த வீதியில போ சொல்லிட்டு 7 வழியாக சொல்லிட்டு போன்னு சொல்லிட்டு பிசாசு என்ன செஞ்சிடறான், 7 வழியாக ஓடி போவான். கர்த்தர் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தினா நம்ம குடும்பத்துக்கு யார் யார் சதி செய்யறாங்களோ, விரோதமாய் எழும்புகிறார்களோ, அத்தனை பேர் நமக்கு விரோதமா எழும்பல, கர்த்தருக்கு முன்பாக எழும்புறாங்க. சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பாக எழும்புனா சாம்பலா போயிடுவாங்க. இந்த பிசாசு பாருங்க, ஐயோ நான் தெரியாம வந்துட்டோமே, இப்படி தெரிஞ்சா வந்திருக்க மாட்டோமே, சேனைகளின் கர்த்தர் இந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பா இருக்கிறார் சொல்லிட்டு நீங்க போங்க. 7 வழியா ஓடி போயிட்டாங்க பாருங்க. அதுதான் ஒரு மனிதனை மேன்மையாக வைத்தா இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுக்கறது பெருசு இல்ல, கர்த்தர் கொடுத்து என்னதான் செய்யறாரு, பாதுகாப்பையும் கர்த்தர் தருகிறார், உன்னை வேலி அடைத்து பாதுகாக்கிறார். 8வது வசனத்தை தொடர்ந்து, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். கையிடும் எல்லா வேளைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். நீங்க பாக்குறீங்களா, இந்த சைட்ல இருக்கிறது இந்த பலாப்பழம் இந்த சைடு வராதுன்னு தான் சொன்னாங்க ஒரு சிலர். நாங்க ஸ்தோத்திரம் பண்ணி விலைக்கு வாங்குவோம், சாப்பிட்டுட்டு என்ன செய்வோம், சூமி அப்படியே போட்டுருவோம். இது மாத்திரம் இல்லை, வேப்பங்கண்டம் வாங்கி வச்சு பார்த்தா ஒன்றும் வரல. வேப்பம் கொட்டையை எடுத்து நசுக்கி அப்படியே போட்டோம் பாருங்க, அது நல்லா வருது, என்ன போட்டாலும் வரும். சேனக்கிழங்கு அந்த போட்டோம் வந்துச்சு பாருங்க. அதுதான் வந்துட்டு நம்ம விசுவாசத்தோட போடும்போது, இயேசுவின் நாமத்தை சொல்லி போடும்போது நல்லா வருதா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல தான் பார்க்கிறோம், நம்ம என்ன கையிட்டு செய்யறோமோ, எதை நம்ம தொடுறோமோ அதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தினா மாத்திரமே கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து கையிட்டு செய்யற வேலையெல்லாம் ஆசீர்வதிப்பார். நீங்க எனக்காக ஜெபம் பண்ணீங்க, ஆண்டவர் சுகம் கொடுத்தார், அப்படி அவங்க சொல்ற அளவுக்கு நம்ம என்னதான் செய்வார், கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். வாசி
நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் நல்லா உனக்கு கவனிக்கணும். ஆணையிட்டபடியே இதை அந்த உற்று நாம் கவனிக்க வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும், அது மேல உள்ள வசனம் கட்டளைகள். உன் தேவனாகிய உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே. எத்தனாவது வசனம்? 9. 9வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையிலே கை கொண்டு, இதெல்லாம் கை கொண்டா தான் நடக்கும். அவர் வழிகளில் நடக்கும் போது, அவர் வழினா என்ன? இயேசுவின் வழி என்பது என்ன? அன்பு உள்ளது, நீதி உள்ளது, நீதி நியாயம் உள்ளது, செம்மையானது, பரிசுத்தம் உள்ளது. இந்த வழியை ஒரு மனிதன் தேர்ந்தெடுத்து நடக்க வேண்டும். இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையிலே கை கொண்டு அவர் வழியில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். பரிசுத்த ஜனமாக. நம்மலாம் எப்படிப்பட்ட ஜனம்? பரிசுத்த ஜனம். சொல்லுங்க எல்லாரும், நம்ம யாரு? பரிசுத்தமுள்ள ஜனம். 10வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவள் வாராப்பா, நம்ம அலாட்டா இருக்கணும், பார்த்து இருந்துக்கிறோம், அப்பா தேவனுடைய பிள்ளை சொல்லிட்டு கொஞ்சம் நம்மளை பார்த்தாலுமே என்னதான் செய்வாங்க? பயப்படுவார்கள். அந்த இடத்துல பார்க்கிறோம், தேவன் மேன்மைப்படுத்திட்டா முகமெல்லாம் பிரகாசமா இருக்கும். அது முகத்தை பார்த்தாலுமே நீதியின் சூரியன் போல ஜொலிக்கும். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். பார்த்து என்னதான் செய்வாங்களாம்? கண்டு பயப்படுவாங்க. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நாம் இந்த வேளையில கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என் ஜனமே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். மிருக ஜீவன்களும் பல்கி பெருகும். அதை நாம் பார்க்கிறோம். நாங்களாம் ஆடு வளர்க்கும் போதும் கூட வளர்த்த ஒரு 4-5 ஆடு தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஆடு வாங்கினோம். 4 குட்டி 5 குட்டி எல்லாம் போடும் நாங்கள் வச்சிருக்கிறது. அந்த 5 குட்டியும் வளர்த்துரும் பாருங்க. அப்படிதான். ஆனா கையீடு செய்யற வேலையெல்லாம் நான் உன்னோட இருந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. வாசிக்கு கேட்டமே. கர்த்தர் அப்படிதான். அதுல இருந்து அப்படியே பழுகி எல்லாரும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுல ஒரு குட்டியை கொடுங்கப்பா ஆசைப்பட்டு வாங்கிட்டு போவாங்க. அங்க போன உடனே 2-3 குட்டி 4 குட்டி போடும். ஒரே குட்டி தான் உயிரோடு இருக்கும், போன செத்து போயிடும். ஏன்னா ஜீவியத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம ஜீவியம் எப்படி இருக்கு? அவருடைய கட்டளையின்படி எவன் ஒருவன் ஜீவிக்கிறானோ, கடைபிடிக்கிறானோ, அவன் கையிட்டு என்ன வேலையாக நீங்க செஞ்சாலும், சின்ன சாதாரண அற்பமான ஒரு வேலையா இருக்க, மற்றவங்களுக்கு அற்பமா இருக்கலாம், அந்த வேலையை நான் அவனை உயர்த்தி ஆசீர்வதிப்ப. அநேகரை பார்க்கிறோம், பானிபூரி போடுற அந்த தள்ளுவண்டி கடையெல்லாம் பார்க்கிறோம். சின்ன சாதாரண அற்பமான வேலை தான். பெரிய பெரிய இடத்த வாங்கி கோடீஸ்வரனா இருக்காங்களாம். நான் கேள்விப்பட்டு இந்த ஊர்ல வேம்பாரில் பார்க்குறோம். இடம் வாங்கி நல்லா பங்களா மாதிரி கட்டி அந்த அளவுக்கு பானிபூரி வேலை தான். ஏன்னா அநேகர் இப்படி பார்க்குற சின்ன தேவனுடைய பிள்ளைகள் ஒரு மற்றவங்களுக்கு அற்பமா இருக்கலாம், ஆனா அந்த வேலையை அவர் அங்கீகரிக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துகிற தேவனாவும் கூட இருக்கிறார். நாம் இந்த வேளையிலும் கூட நாம் அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. எத்தனை பேர் அவரவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்கு தத்துவம் உங்க ஜீவியத்தில் நிறைவேற போகிறது என்று நாம் ஒவ்வொருவரும் நாம் பார்ப்போமாக. அவர் இந்த யோசேப்பை போல பாவத்துக்கு விட்டு விலகி நீ ஓடுவாயானால் யோசேப்பை போல உன்னையும் கர்த்தர் மேன்மைப்படுத்தி உன்னை வழி நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் 16-17 இந்த வசனத்துல பார்க்கிறோம். ஒரு வாலிபன் இயேசுவிடம் வந்து நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு இயேசு, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். நமக்கு நன்மை கிடைக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் அவருடைய கற்பனைகளை, தேவனுடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும் போதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஜீவியத்துல கிடைக்கும். இந்த பரலோக ராஜ்யத்தை
அந்த ராஜ்யம் நமக்கு அதில் பிரவேசிக்க வேண்டுமானாலும் கூட நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். இந்த பூமியில பார்க்கிறவைகள் எல்லாம் அழிந்து போற இந்த காரியம். ஆகவே கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை நாம் நாடி செல்ல வேண்டும். எல்லாரும் எழுந்து நிற்பமாக, இந்த கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. கர்த்தாவே, ஆண்டவர், அவரவருக்கு கர்த்தாவே நீர் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேற நீங்க உதவி செய்யுங்கப்பா. இந்த வேளையில கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். தேவன் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் உன்னை நிச்சயம் அவர் வழி நடத்துவார். கர்த்தர் உனக்கு சொன்னதை அவர் உனக்கு நிறைவேற்றி தருவார். இந்த வேளையில கர்த்தரை நோக்கி உன் கண்கள் பார்க்கட்டும், உன் செவிகள் தேவ சத்தத்தை கேட்கட்டும். இந்த யோசேப்பு பாருங்க, பாவத்துக்கு விலகி ஓடினானே. இந்த யோசேப்பினுடைய ஜீவியம் தேவனுக்கு பிரியமாய் இருந்தது. பாவத்தை விட்டு நீயும் விலகி ஓடும் போது யோசேப்பை மேன்மைப்படுத்தின தேவன் உன்னை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். உண்மையாக தேவனுடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். என் ஜனமே, ஒவ்வொருவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நீ பார். கர்த்தாவே, நீங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒருபோதும் நம்முடைய தேவன் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். முக்கியமான நேரம், அங்கு வேடிக்கை பார்க்க வேண்டாம். கர்த்தாவே, நீர் எனக்கு உதவி செய்யுங்க என்று நீ சொல்லுவாயா? நம்மளை அறியாம தேவனுடைய அற்புதம் நம் ஜீவியத்தில், அவருடைய அதிசயமும் நம் ஜீவியத்தில் சரீரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் நாம் விசுவாசித்து கொண்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா. அவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபையை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். உன் சரீரத்தில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் தாமே பெரிய காரியங்களையும் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக அவர் வைப்பார். கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? தன்னைத்தானே ஒவ்வொரு நாள் நீ தாழ்த்தி பாவத்தை விட்டு நீ விலகி ஓடிக்கொண்டே இரு. ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்து கொண்டே இரு. அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். எந்த குறைவும் உன் குடும்பத்தில் காணப்படாது. நீ தேவனுக்குள்ள நிலைத்திருக்கிறபடியினால், அவர் உனக்குள்ள இருக்கிறபடியினால் கர்த்தர் உன்னை ஜெயமாய் வழி நடத்துவார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவாது உங்களுக்கு செய்யப்படும். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் நம்மை அர்ப்பணிப்பமாக. கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய சத்தத்துக்கு நான் உண்மையாக நான் செவி கொடுப்பேன். உண்மையாக ஒரு பரிசுத்த ஜீவியம் நாம் செய்வேன். ஆண்டவரே, என்று நீ சொல்லுவாயா? ஹல்லேலூயா. நீ உண்மையாக நீ செவி கொடுத்து அவருடைய கற்பனைகளுக்கு நீ ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே உன்னை மேன்மைப்படுத்தி கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை போல என்னை மாற்றுமாப்பா. உமக்காக என்னை தந்தேனையா. உம்மை போல என்னை மாற்றுமையா. உமக்காக என்னை தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்போம். இந்த பூமியில் ஆண்டவரிடம் நம்ம என்னதான் நம்ம கேட்கிறோம்?
ஆண்டவரே, இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நல்ல ஒரு கால்கை சுகத்தை தாங்க, பலத்தை தாங்கப்பா, ஒரு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் தாங்க. வேற என்னதான் நம்ம கேட்க முடியும் ஆண்டவர்? அதையும் கூட அவர் நமக்கு தர வேண்டுமானால் நாம் அவர் கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு உண்மையாக அவருக்குள்ள நாம் இருக்கும்போது கர்த்தர் சரீரத்தில் நல்ல ஒரு சர்வாங்க சுகத்தையும் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து அவர் வழி நடத்துவார். சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்மளை நிரப்ப அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ சோர்ந்து போக வேண்டாம். இந்த பூமியில பிறந்தது முதல் இதுவரைக்கும் கஷ்டம், பலவீனம், சரீர சோர்வு என்று நீ திடனற்று போய் நீ தேவ சமூகத்தில் நீ காணப்படுகிறாய். நீ ஒருபோதும் நீ எதையும் குறித்து நீ சிந்திக்க வேண்டாம். நம்மை பலப்படுத்துகிற தேவன் மத்தியில் அவரை பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் உன்னை பலப்படுத்துவார். நிச்சயமாகவே முடிவு கொண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. சிக்கட்ட கத்துடப்பா கத்துடா. கர்த்தர் உன்னை நிச்சயம் அவர் உன்னை வழி நடத்துவார். நீ எதையும் சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் உன் எதிர்காலத்தையும் உன் தேவைகளையும் அவர் அவர் உனக்கு தந்து அவர் வழி நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க ஆண்டவர் நடத்தி தந்தபடி கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீங்க பேசி நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தாவே, ஆண்டவரே, உன்னை மேன்மையாக ஆண்டவரே வைப்பேன் என்று நீங்க பேசினீங்க. கர்த்தாவே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திர. சகலவித ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வாதத்தை தந்து நல்ல ஒரு பாதுகாப்பை தந்து ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவர்களை ஒவ்வொருவரையும் நீங்க மேன்மையாக வைப்பேன் என்று நீங்க பேசின அப்படி ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பேர் பெறாய் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. நல்ல ஒரு பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் தந்து நீங்க வழி நடத்துங்க. ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்முடைய கடைசி தேவ எக்கால சத்தம், கடைசி சத்தம் ஆண்டவரே, தேவ எக்கால சத்தம் கேட்கும் பொழுதுமே சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. துதி கனம் மகிமையும் எல்லாம் உமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமே. நாம் தொடர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம்ம அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.